ப்ராப்ளத்துல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டெல்டா ஜிக்கும் கேசிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ டெல்டா ஜிங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த வேல்யூ ஆஃப் டெல்டா ஜி ஃபார் த பாஸ்பரைலேஷன். பாஸ்பரைலேஷன் வேர்டில் நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பயோமாலிகுல்ஸ் சாப்டர் வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ குளுக்கோஸ் இந்த கிளைகாலிசிஸ், குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் கிளைகாலிசிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். த வேல்யூ ஆஃப் டெல்டா ஜி ஃபார் த பாஸ்பரைலேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இந்த கிளைகாலிசிஸ் இஸ் 13.8 கிலோ ஜூல். நமக்கு வந்து டெல்டா ஜி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு வந்து கேசி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டெல்டா ஜி அண்ட் கேசி? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT log கேசி. அப்போ இதே ஃபார்முலா நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? தெர்மோடைனமிக்ஸுக்கும் ஈக்குலிபிரியத்துக்கும் நமக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. அப்போ டெல்டா ஜியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13,800 ஜூல். நம்ம ஜூலா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். மைனஸ் 2.303. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8.314. டி வந்து பார்த்தீங்கன்னா 298. இன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா லாக் கேசி வந்து இருக்குது. அப்போ வாட் இஸ் த லாக் கேசி? அப்போ லாக் கேசி விச் இஸ் ஈக்குவல் டு 13,800. நம்ம என்ன பண்ணாங்க வந்து மைனஸ் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா மைனஸ் வந்து இருக்குது இல்லையா? 2.303 இன்ட்டு 8.314 இன்ட்டு நமக்கு என்ன இருக்குது 298 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 13,800 டிவைட் பை 5,705.8 வந்து வருது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2.4186 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் கேசியோட வேல்யூ. அப்போ வாட் இஸ் த கேசி? கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் minus 2.4186 இல்லையா? அப்போ ஆன்டிலாக் வந்து நமக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே போடக்கூடாது. இந்த ஹோல் நம்பரையும் -1 வந்து செப்பரேட் பண்ணணும். அந்த ஃப்ராக்ஷனையும் நம்ம என்ன பண்ணணும், -1லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். அப்போ -2 -1 நமக்கு என்ன வரும்னா -3 வந்து வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1ஐயும் நம்ம வந்து இதில் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 1 - 0.4186 நமக்கு என்ன வரும்? 0 பாயிண்ட் வருது. இல்லை 0 பாயிண்ட்ல -3.5814 வந்து நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த 5.5814 தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்டிலாக் வந்து பார்க்கணும். அப்போ 0.5814 ஆன்டிலாக் வந்து பார்த்தீங்கன்னா 3.814 வந்து வரும். அப்போ அந்த -3 நம்ம என்ன பண்ணணும், 10 to the power வந்து கொண்டு போயிடணும். அப்போ -3 வந்து வந்துடணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கேசி வேல்யூ. இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்டிலாக் எடுக்கும்போது மைனஸில் இருந்துச்சுன்னா இங்கேயும் நீங்கள் -1 வந்து ஆட் பண்ணணும், இங்கேயும் நீங்கள் -1 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 1லேருந்து இந்த வேல்யூ செப்பரேட் பண்ணி அதுக்கு தான் நீங்கள் வந்து ஆன்டிலாக் கண்டுபிடிக்கணும்.